பாரபட்சம் இல்லாத பரம தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் யாக்கோபு 2:9. பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். துதிக்க 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரிது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பட்சபாதம் இல்லாத நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் பார்வைக்கு எல்லாரும் சமமாய் இருக்கிறார்கள். அவர் எல்லாரிடத்திலும் அன்பாய் இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற நாமும் அவரை போலவே எல்லாரிடத்திலும் அன்பாய் நடந்து கொள்ளவும், யாரையும் பட்சபாதத்தோடு நடத்தாமலும், நம்மிடத்தில் பாகுபாடு இல்லாமலும் நாம் நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும், அப்படிப்பட்ட நல்ல சிந்தையையும் இருதயத்தையும் நமக்கு தந்து கர்த்தர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். நம்முடைய சபைகளில் காணப்படுகிற பல்வேறு வேறுபாடுகளை ஆவியானவர் அகற்ற வேண்டும் என்றும், அப்படிப்பட்டவைகள் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிற பல்வேறு விதமான மார்க்க பேதங்களை கர்த்தர் அகற்ற வேண்டும் என்றும், பணத்தின் அடிப்படையிலும், மொழி, இனம், ஜாதி போன்ற அடிப்படையில் காணப்படுகிற வேறுபாடுகளை கர்த்தர் நம்முடைய சபைகளில் இருந்து வேரோடு அறுக்க வேண்டும் என்று இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இப்படிப்பட்ட எந்த பாகுபாடும் காணப்படாது. நாம் பரலோகத்தில் எல்லாரும் சமமாய் இருக்க போகிறோம். ஆகவே இந்த பூமியிலும் நாம் அப்படியே நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது கர்த்தர் உண்டு என்று நம்பி அவரே நம் இரட்சகர் என்று விசுவாசித்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் அன்பே பிரதானமானது, அதுவே மேலானது என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் நம்மிடத்தில் எப்பொழுதும் அன்புள்ள நல்ல தேவனாய் இருந்து வருகின்றபடியால் நம்மை நேசிக்கிற நல்ல தேவனை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.